அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இது அந்த நேரத்திலும் கர்த்தாவே, அப்பா பைபிள் ஸ்டடிக்காய் வந்து ஆயத்தமாய் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே, அப்பா நீ பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். கர்த்தாவே அப்பா பேசுகிற அடியாளை நீர் மறைத்து கர்த்தாவே, அப்பா நீர் வெளிப்பட வேணுமாய் கூட கெஞ்சுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே கர்த்தாவே எங்களுக்கு விளக்கி தரும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தா, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் முதல் பாகத்தை மாத்தும் பார்த்திருக்கோம். ஸ்தேவானுடைய பிரசங்கம். அதாவது பிரதான ஆசாரியர் வந்து காரியம் இப்படியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த காரியத்துக்காக ஸ்தேவான் எல்லாருக்கும் வந்து விளக்கம் கொடுக்கறத பாக்குறோம். ஒரு நீண்ட உரை. சரியா? அப்ப இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல ஆபிரகாம பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம யோசேப்ப பத்தியும் மோசேய பத்தியும் நம்ம பார்ப்போம். எவ்வளவு தூரம் டைம் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம முடிப்போம். 9வது வசனம், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆபிரகாம பத்தி தெரியும், யோசேப்ப பத்தி தெரியும், மோசேய பத்தி தெரியும். ஆனா ஏன் இவர் வந்து இங்க இப்படி கொண்டு வராங்க அப்படின்ற காரியத்தை இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா பார்க்கலாம். இப்ப இந்த யோசேப்பின் வரலாறு எப்படின்னா, பொறாமப்படுறாங்க. அங்க உள்ள அந்த கோத்திர பிதாக்கள் 12 பேரும் வந்து அந்த 12 பேர்ல ஒருத்தர் தான் வந்து யோசேப்பு. இந்த யோசேப்பு மேல துரோகம் பண்றாங்க. அதாவது அந்த 12 பேர் 11 பேரு பொறாமையினால அவர வந்து வித்து போடுறாங்க. அந்த எகிப்துக்கு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகும்படியாக வித்து போடுறாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். இந்த யோசேப்பின் மூலம் அந்த யூத ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கணும். அதாவது இவ்வளவு பேர் அங்க இல்ல முதலாவது. எல்லாம் வந்து அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ண காரியங்கள். எகிப்து வந்து ஒரு அந்நிய தேசமா இருந்தாலும் தேவன் வந்து அந்த யோசேப்போட இருந்தாங்க. அவன் யோசேப்ப வந்து அந்த குழியில போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கிருந்து போன அந்த மீதியான் தேசத்துல உள்ள ஜனங்கள்ட்ட அவங்கள்ட்ட வித்த பிறகுதான் அங்க இருந்து எகிப்து தேசத்துக்கு போறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அந்த எகிப்து தேசத்துல தேவன் யோசேப்புக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்ததுனால அந்த எகிப்து முழுவதுக்கும் வந்து அதிபதி ஆக்குறத நம்ம பார்க்கலாம். இததான் வந்து ஸ்தேவான் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும், அதுவும் இல்லாம விசேஷமா பிரதான ஆசாரியர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றத பாக்குறோம். நீங்க எப்படி இப்போ வந்து இயேசுவ நீங்க வந்து எப்படி நிராகரிச்சீங்களோ அது போல முன்னாடி முன்னோர்கள் வந்து யோசேப்ப வந்து நிராகரிச்சாங்க அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. 10வது வசனம், தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அப்ப அந்நிய தேசத்துல தேவன் வந்து யோசேப்போட இருந்ததுனால அதாவது இவங்களுடைய எண்ணம் என்ன, பாலஸ்தீனத்துல மட்டும்தான் ஆண்டவர் வந்து குடிக்கொண்டிருக்காரு, வேற எங்கேயும் கிடையாது, அங்க உள்ளவங்க தான் அழைப்பாங்க அப்படின்ற காரியத்தை போன தடவை ஆபிரகாம் மூலமா நம்ம பார்த்தோம். ஆபிரகாம வந்து மெசபத்தோமியால இருக்கும் போதே அவர் அழைத்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ வெளியில பாலஸ்தீனத்துக்கு வெளியில கூட ஆண்டவர் பிரசன்னராயிருக்கிறார் அப்படின்றத, அவர் எங்கும் பிரசன்னராயிருக்காருன்றத நம்ம பார்த்தோம். இதே மாதிரிதான் இப்ப யோசேப்பு கூடயும் ஆலயத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு இல்ல, தேவன் வந்து வெளியிலயும் அந்நிய தேசமான எகிப்திலும் யோசேப்போட இருந்தாரு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து அந்த எகிப்துக்கே வந்து அதிகாரியாக்குனார். அப்போ ஆலயம் மட்டும் பரிசுத்தமான இடம் இல்ல அப்படின்றத வந்து அதாவது யூதர்கள் அப்படி வந்து ஒரு வாதம் வச்சிருந்தாங்க. ஆலயத்துலதான் பரிசுத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரிசுத்தமான இடம் சொல்லிட்டு அத வந்து கிளியர் பண்றதுக்காக யோசேப்பினுடைய வரலாற்றையும் பார்க்கலாம். பஞ்சம் வந்துச்சு. அந்த 7ஆம் அதிகாரம் 11 to 13 பார்த்தோம்னு சொன்னா, பின்பு
எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். இரண்டாந்தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. இந்த கதை வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நிறைய இந்த இதுல வந்து வசனங்களை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்க கண்டினியூஸா நீங்க கவனிக்கும் போது நம்ம கோர்வையா நம்ம போகிறதுக்கு வசதியா இருக்கும். அப்போ கானான்ல வந்து அதுவும் இல்லாம எகிப்துல எல்லா பக்கமும் பஞ்சம் வந்துச்சு. அப்போ யாக்கோபுடைய குமாரர்கள் வந்து தானியம், அதாவது யாக்கோபு கேள்விப்படுறாரு அங்க வந்து எகிப்துல மட்டும் நல்ல தானியம் இருக்குதுன்னு சொல்றதுனால இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம். அப்போ இவங்களை எல்லாம் அங்க போக சொல்லி யாக்கோபு வந்து சொல்லி அனுப்புறாங்க. அப்ப 2வது முறைதான் வந்து யோசேப்பு வந்து தன்னை யாருன்னு சொல்லிட்டு அங்க அவருடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துறத பாக்குறோம். அப்பதான் தெரியுது அந்த பார்வோனுக்கு ஓகே யோசேப்புடைய குடும்பங்கள்லாம் வந்து இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்வோன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ 14வது வசனத்துல, பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அது எப்படி 75 பேரு அப்படின்னு சொன்னா, இது ஆக்சுவலா வந்து பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது 70 பேர் தான் நம்ம பாக்குறோம். அதாவது அந்த இடம் மாற்றம் ஆகும்போது எப்படி 5 பேர் அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். யோசேப்பு வந்து தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபையும் அங்க இருக்க 75 பேரையும் தன் மொத்த குடும்பத்தையும் அங்க எகிப்துக்கு வர சொல்லி அந்த கோசே நாட்டுல வந்து தங்க வைக்கிறாங்க. அங்கதான் வந்து ஒரு பெரிய தேசமாக உருவாக்குறத நம்ம பாக்குறோம். எப்படி 70 ஒரு குடும்பம் வந்து ஒரு தேசமா மாறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் யாக்கோபுக்கு வந்து 4 மனைவிகள். முதல்ல வந்து ராகேல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது லேயால ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி லேயாளுக்கு குழந்தை இல்லாம சில்பால் மூலமாக குழந்தையும், அடுத்தது வந்து ராகேல் உடைய வேலைக்காரி பில்கால் மூலமாக குழந்தைகளும் வந்ததை நம்ம பார்க்கலாம். லேயால் மூலமா வந்தது ஒரு 33 பேரு, சில்பால் மூலமா ஒரு 16 பேரு, ராகேல் மூலமா 14, பில்கால் மூலமா 7 பேர். ஆனாலும் இது வந்து ஒரு 70 தான் வருது. 75 அப்படின்னா முன்னாடி வந்து ஆக்சுவலா இது எபிரேய பாஷையில தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. இது என்னன்னா அந்த கிரேக்க மொழியில எழுதுனது எப்படின்னா அது வந்து அதுக்கு பேர் வந்து செப்டோஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செப்டோஜென்ட்ன்றது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை, அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பு. இந்த அப்போஸ்தலருக்கு அது அந்த ஸ்தேவான் வந்து பழைய ஏற்பாட்டு விவரங்களை எல்லாம் கிரேக்க மொழியில மொழிபெயர்த்ததுல இருந்து எடுத்து வந்து விவரிச்சு காமிக்கிறாங்க. அததான் வந்து தங்களுடைய பிரசங்கத்திலையும் வந்து எழுத்துக்கள்லயும் பயன்படுத்தினாங்க இந்த செப்டோஜென்ட். அந்த ஸ்தேவான் வந்து எடுத்த விவரங்கள் எல்லாம் செப்டோஜென்ட்ல இருந்து அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலே 70 கிரேக்க அறிஞர்களாலே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில பெயர்க்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், கான்ட்ரடிக்ஷனா இருக்கலாம், ஆனா வந்து முரண்பாடு கிடையாது. அங்க வந்து ஒரு வேற்றுமை கிடையாது. 70 வந்து 75 எப்படின்னா மனாசே எப்ராயிமுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முதல் பிள்ளைக்கு 2 குழந்தைங்களும், அடுத்த பிள்ளைக்கு ஒரு பையன் பிறந்து, இப்படி அவர்களுடைய மனைவிகள், கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் சேர்த்து 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனசிஸ்ல ஆதியாகமம் 46 1 to 27 வந்து நம்ம நல்லா பார்க்கும்போது அங்க வந்து 70 தான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர், ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் முடியுது. ஆனா 48:5-6 பார்க்கும்போது இது வந்து ரொம்ப யாக்கோபு வந்து சொல்றத பார்க்கலாம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள், அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். இது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவங்க 2 பேரையும் கோத்திர பிதாக்களா வந்து யாக்கோபு வந்து சேர்த்துக்கிறதையும் பார்க்கலாம். அப்ப 75. அந்த அப்போஸ்தலர் 7:15-16 அந்தப்படி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு
ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். அப்போ ஆபிரகாம வச்சது நம்மளுக்கு தெரியும். அங்க வந்து ஒரு மக்பேலான்னு ஒரு கொகையில அவருடைய கல்லறை இருந்ததை நம்ம பாக்குறோம். அவங்க காசு கொடுத்து அந்த இடத்துல, ஏன்னா அந்நிய தேசம், காசை கொடுத்து வாங்கி அங்க வந்து அவருக்கு கல்லறை வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற கோத்திர பிதாக்களையும் அங்க வைக்கிறதா இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். அந்நிய தேசத்துல அவங்க மரிச்சாலும் யாக்கோபு, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் எகிப்துலதான் அவங்க வந்து மரிச்சாங்க. ஆனா அவங்க நல்லாவே தெரியும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அப்ப விசுவாசத்தினால அந்த வாக்குத்தத்த பூமியில அவங்க இருந்தாங்களோ இல்லையா, அங்க இருந்து நிச்சயமா ஆண்டவர் எப்படியும் நம்மள சொந்த தேசத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் யோசேப்பு கூட தன் எலும்புகளை எல்லாம் அங்க வைக்க சொல்லி அங்க இருந்து இங்க கொண்டு வரதை நம்ம சரித்திரத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ இங்க இடமாற்றம், அதாவது 14-16 பார்க்கும்போது தன் தகப்பனாகிய யாக்கோபையும் தன் உறவினர்கள் அனைவரும் மொத்தம் 75 பேர் எகிப்திற்கு வரும்படி யோசேப்பு வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. அங்கதான் வந்து எல்லாரும் மறிச்சு போனாங்க. அங்கதான் வந்து சீகேம்ல வந்து விலை கொடுத்து அந்த கல்லறையில வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு மற்றும் இயேசு எப்படி வந்து ஒப்பிடப்படலாம் அப்படின்னா, நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம். யோசேப்பையும் இயேசுவும் வந்து எப்படி நிழலாட்டம், எது நிஜம் அப்படின்றத. அந்த யோசேப்பு வந்து எப்படி இயேசுவுக்கு நிழலாட்டமா இருந்தாங்க அப்படின்றது நிராகரிச்சது. முதல்ல சொந்த சகோதரர்களால் அவர் விற்கப்பட்டார். இயேசு சொந்த ஜனங்களால் கொலையே செய்யப்பட்டார். தேவ பிரசன்னத்தை பத்தி பார்க்கும்போது எகிப்தின் சிறையிலும் தேவன் அவனோடு இருந்தார். இங்க இயேசு வந்து மரணத்திலும் பிதா அவரோடு இருந்தார் அப்படின்றத பார்க்கலாம். உயர்வு வருது. அந்நிய தேசத்துல அதிபதியா வச்சாங்க யோசேப்ப. இங்க பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு உயர்த்தப்பட்டார். ரட்சிப்பு, தன் குடும்பத்தை வந்து அவ்வளவு பஞ்சம் வந்த போதிலும் அங்கிருந்து ரட்சிக்கிறதுக்காக ஒரு ரட்சகனை ஆண்டவர் வந்து முன் குறித்திருந்தது யோசேப்ப வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதே தான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தில இருந்து நம்மள எல்லாரையும் தப்பு வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஸ்தேவான் அங்குள்ள எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து எருசலேம்ல மட்டும்தான், தேவாலயத்துல மட்டும்தான் இருப்பாரு. அவரு நாங்க எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள், அவர் வந்து இங்க இருந்தா அழைப்பாரு. இப்படிலாம் உள்ள காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய அதாவது களைய வேண்டியதெல்லாம் களையறதுக்காக ஸ்தேவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கலாம். தேவன் அனுப்பிய ரட்சகர்களை மக்கள் எப்போதும் எதிர்த்தாங்க அப்படின்றதுதான் வந்து 17 வசனத்துல இருந்து 37 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுகளுடைய உண்மை என்னன்னா, தேவன் வந்து ஒரு இடத்திற்கு அப்பாற்பட்டவர். மெசொப்பொத்தாமியாவிலும் இருப்பார், எகிப்திலும் தேவன் அவருடைய மக்களோடு இருப்பார். ஒருத்தவங்களை வந்து நிராகரிக்கிறது வந்து அது வந்து தோல்வி கிடையாது. ஒருத்த நாள் தள்ளப்படும் போதுதான் ஆண்டவர் குறித்த நேரத்துல உயர்த்துவார். சடங்குகளை விட விசுவாசம் மேலானது. அதாவது பாரம்பரியங்கள், அவங்க சொல்ற சட்டங்கள் தெரியும், மோசையோடைய பிரமாணங்கள் தெரியும் அப்படின்றது சொல்றதை விட நம்மளுடைய விசுவாசம் தான் மேலானது. அதாவது தேவாலயம் வர்றதுக்கு முன்னாடியே பிதாக்கள் விசுவாசத்தினால் தேவனை வந்து பின்பற்றினாங்க. இப்போ அப்போஸ்தலர் 7:8 முதல் 16 வரையில உள்ள வசனம் வந்து இந்த ஸ்தேவான் வந்து ஒரு புதிய கோணத்துல வந்து விளக்குறாரு. ஸ்தேவானுடைய வரலாற்று, அதாவது வரலாற்று பிழைய வந்து எப்படி ஸ்தேவான் வந்து விளக்கி காமிக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த யூத தலைவர்கள் வந்து மோசையுடைய சீஷர்கள் என்றும் நியாயப்பிரமாணத்தை காக்கிறவர்கள் என்றும் பெருமை பேசிக் கொண்டிருப்பாங்க. எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு எங்களுக்கு தோரா தெரியும், இத்தனை லா தெரியும், நாங்க வந்து கரெக்டா இப்படியேதான் ஃபாலோ பண்ணுவோம், இது வந்து மாத்தி நாங்க சொல்லவே மாட்டோம். ஈவன் வந்து இப்பயும் கூட அப்படி வந்து அந்த லாவெல்லாம் படிச்சு மனப்பாடமா ஒப்பிக்கிற ரபிகளும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெருமை எல்லாம் என்ன, எங்களுக்கு லா தெரியும், 613 சட்டங்கள் தெரியும் அப்படின்றத வந்து, அதெல்லாம் விட முன்னோர்கள் அப்படி பெருமை, அவங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் வச்சு பெருமை, அவங்க தன்னையே பெருமைப்படுத்தி கொண்டாலும் தேவன் வந்து எப்படி மனுஷனுங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், ஒரு இடத்துக்கு உரியவர் அல்ல அப்படின்றதையும், எங்க இருந்தாலும் ஆண்டவர் அழைப்பார்ன்றதையும்
அங்க உள்ள எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா பரிசுத்தாவியின் உதவியோட. அப்போ அடுத்தது வந்து தேவன் அனுப்பிய மோசையை கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்ல. அவங்களும் எதிர்த்தாங்க. மோசேயோடைய சீஷர்களும் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை காக்கிறவர்கள் தான் எதிர்க்கவும் செஞ்சாங்க. அப்போ தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எப்போ? தனக்கு பிள்ளை இல்லாத போது, தனக்கு நான் எங்க போறேன்னு தெரியாம தன் ஊரை விட்டு, இனத்தை விட்டு, ஜனங்களை விட்டு பிரிஞ்சு போகும்போதுதான் பிதா வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு போகும்போதுதான் யோசேப்பின் மூலம் ஒரு ரட்சிப்பு. அங்க இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்துக்குள்ள நுழையிறத நம்ம பார்க்கலாம். அங்க வந்து ஜனங்கள் பல்கி பெருகி பெருங்கூட்டமா ஆனாங்க. ஆனா அந்த இஸ்ரவேலரை அறியாத ஒரு புதிய ராஜா எழும்பி அவங்கள எல்லாம் வந்து ஒடுக்குறத நம்ம பாக்குறோம். எத்தனை வாதைகள் மூலமா மோசே வந்து அங்க இருந்து எப்படியாவது தன்னுடைய ஜனங்களை பிரிச்சு கொண்டு வரணும்ன்ற ஒரு ரட்சகரை ஆண்டவர், ஒரு தலைவரை அந்த பிறப்புல இருந்து எப்படி அழகா உருவாக்கி மோசைய 40 வயசு, அடுத்த 40 வயசுல என்ன பண்ணாங்க, தலைவரா கொண்டு வந்து வெளியில எகிப்தில இருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றத எல்லாம் யாத்திராகமத்துல நம்ம பார்க்கலாம். தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. அந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஆதியாகமம் 15:13-14 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுக்கு அந்நியமான தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்போ இவங்க எல்லாம் துன்பப்பட போறாங்கன்றதையும் கூட முன்னாடியே தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறத பார்க்கலாம். இவர்களை சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். அதற்கு பின்பு அவர்கள் மிகுந்த திரவியத்துடனே புறப்பட்டு வருவார்கள் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வாக்கு தத்துவம் முன்கூட்டியே திட்டமிட்ட தேவன் அந்த சோதனை எல்லாம் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து அது மட்டும் இல்ல, அந்த முன்கூட்டியே திட்டம் போடுறது அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்துக்கு போவாங்க, அங்க அடிமைகள் ஆவாங்க, தேவனுக்கு அதாவது தேவனோடு வந்து எப்பயும் முறுமுறுப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்து தேவன் வந்து ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. இந்த சோதனையோட நோக்கம் என்ன? அந்த வாக்குத்தத்த தேசமாகிய கானான ஆபிரகாம் இருந்தபோது அவனுக்கு ஒரு நிலம் கூட சொந்தமா இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய தேசமா உருவாக்க போறத அதாவது அந்த எகிப்து வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கருவறையா தேவன் வந்து தெரிந்து கொண்டார் அப்படின்றது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:17-18 ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அப்போ ஒரு காலம் தவறாத தேவன் ஒரு 400 வருஷம் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த இத்தனை வருஷங்கள் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து அங்க எகிப்துல இருந்து புறப்படுறத நம்ம பார்க்கலாம். எவ்வளவோ லட்சங்கள் ஜனங்கள் இருந்தாங்க. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்ல, இதெல்லாம் நிறைவேறுது இப்போ. அதாவது 400 வருட கால கெடு முடிய போகும்போது அந்த தேசத்திலிருந்து நம்ம மறந்திருந்தாலும், மனிதர்கள் ஒருவேளை மறந்தாலும் தேவன் தம்முடைய நாட்காட்டி, அதாவது அவருடைய கிளாக்கு ஒரு நாளும் என்ன சொல்றது, லேட்டாவோ ஃபாஸ்டாவோ போகாது. பெர்ஃபெக்ட்டா அவர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. 19வது வசனம், அவன் தம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இஸ்ரவேலை அறியாத புதிய ராஜா எழும்பி ஒடுக்குதல் அப்படின்னா, இப்போ வஞ்சகம் பண்றத பார்க்கலாம். என்ன வஞ்சகம்? அவங்க வந்து பெருகாதபடிக்கு, அதாவது இவங்களுடைய எகிப்தியர்கள் வந்து ரொம்ப பெருகிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வேலை பழுவை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்குனாங்க. யாத்திராவும் 1:10 வாசிக்கலாம். அங்க பிறந்த ஆண் பிள்ளை எல்லாம் வந்து வெட்ட சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் தேவன் முன்குறித்தபடி மோசேய பிரிச்செடுக்கிறாரு. அந்த நைல் நதியில எரிந்து விடும்படி கட்டளையிட்டாங்க. ஆனாலும் மோசேயை எடுத்து வளர்க்கறதுக்கு ஒரு பார்வோனின்
அங்க வந்து ஒரு ராஜகுமாரத்தி எடுத்து வளர்க்கறத நம்ம பார்க்கலாம். அடிமைத்தனம். அதாவது அவங்க யுத்தம் உண்டான கூட அவங்க வந்து பெருகக்கூடாது. அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகக்கூடாது. அடிமைத்தனத்துலதான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை வந்து அந்த பார்வோன் ராஜா அந்த கடின இருதயத்தின் மூலமா பல காரியங்களை அவங்களை ஒடுக்குறத நம்ம பார்க்கலாம். எவ்வளவு தூரம் ஒடுக்குனாங்களோ, யாத்திராகமும் 1:12 பார்க்கலாம். எவ்வளவு தூரம் அவங்கள ஒடுக்குனாங்களோ அவ்வளவு அதிகமா அவங்க வந்து பெருகிறத நம்ம பார்க்கலாம். அந்த இஸ்ரவேலர்கள் வந்து அந்த எகிப்திலேயே தங்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சூழ்நிலை எல்லாம் கடினமாக்குனாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் வாக்குத்தத்தத்தை நோக்கி போகும்போது தற்போது அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இருக்கிறத கூட தேவன் மாற்றி அமைப்பார். இதுதான் நம்ம வந்து இதுல இருந்து படிக்கணும். 7:19 பார்க்கும்போது யோசேப்பு மரிப்பதற்கும் இஸ்ரவேலரை ஒடுக்கி அந்த புதிய ராஜா எழும்புவதற்கும் இடைப்பட்ட காலம் அப்ராக்சிமேட்லி அதாவது 60 to 100 ஆண்டுகள் வரை இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. இப்ப யோசேப்பு எகிப்துக்கு வந்தது வந்து இது வேணா நீங்க எழுதி வச்சுக்கலாம். தோராயமான காலம் பிஃபோர் கிரைஸ்ட் கிமு 1898. யோசேப்புடைய மரணம் வந்து 1805 கிமு. புதிய ராஜா எழுப்புனது வந்து கிமு 1700 இருந்து 1550க்குள்ள அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்கள் தான் சுமார் ஒரு 100 ஆண்டுகள். அப்ப யோசேப்பு வந்து எத்தனாவது வருஷத்துல மரித்தார் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? யோசேப்புடைய வயது என்ன மரிக்கும் போது? யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? யோசேப்பு மரிக்கும் போது வயது என்ன? சரி, யாரும் சொல்லல. 110வது வயசுல அவர் மரித்தார் அப்படின்னு ஆதியாகமம் 50:26 எழுதியிருக்கிறது. அதாவது ஒரு இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வந்து ஒரு 71 ஆண்டுகள் ஆயிருந்துச்சு. அப்போ மக்களின் பெருக்கம் பார்க்கும்போது மோசே மரித்த பிறகு கூட இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்துல பல தலைமுறைகளா வாழ்ந்து பெரிய கூட்டமா மாறினாங்க. இது ஒரு நீண்ட காலம். அதாவது அவ்வளோ பெரிய ஜனங்களை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அந்த ஒரு ஒரு காலங்கள் ஆண்டவர் வச்சிருந்தாங்க. ஒரு புதிய ராஜ வம்சமே வந்துச்சு. அப்ப வரலாற்று ரீதியா பார்க்கும்போது எகிப்தியரை ஆட்சி செய்த ஹிக்ஸோஸ்ன்னு சொல்றாங்க. அந்த அந்நிய அரசர்கள் விரட்டப்பட்டு எகிப்திய வம்சத்தை சேர்ந்த ஒரு புதிய அரசர்கள் 18th டைனாசிட்டி ஆட்சிக்கு வந்த போதுதான் வந்து இந்த மாற்றம் அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 7:20-21 வந்து மோசேயுடைய பிறப்பு, வளர்க்கப்படுதல் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா 20 to 24 வந்து மோசேயை பத்தி சொல்றாங்க. ஏன் வந்து மோசே மட்டும் அவ்வளவு அதாவது 20ல இருந்து 44 வசனம் வரைக்கும் மோசேயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இவங்கெல்லாம் குற்றப்படுத்தினது வந்து என்னன்னா அப்போஸ்தலர் 6:11 பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, அப்போ இவன் வந்து மோசையை பத்தி தூஷணமா பேசினா அப்படின்னு சொல்லி இவனை குற்றப்படுத்துறதுனால 20ஆம் வசனத்துல இருந்து 44 வசனம் வரைக்கும் மோசையை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதா பார்க்கலாம். இப்ப 20-21 என்ன இருக்குது அப்படின்னா, அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன ஆரம்பங்கள் தான் ஒரு பெரிய முடிவை கொண்டு வரும். அதாவது தேவன் அனுப்பும் தலைவர்கள் முதல்ல வந்து ஒரு மிக பலவீனமான ஒரு சூழல்ல இருந்தாலும், அதாவது குழந்தையாக அறிமுகமாவது என்பது வந்து வேத முழுதும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆச்சரியமான உண்மை. நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம். குழந்தை அதாவது இயேசு கிறிஸ்து குழந்தையாதான் உள்ளுக்கு வந்தாங்க. அதே மாதிரி சாமுவேல் வந்து சின்ன குழந்தையாதான் ஆண்டவரால வந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டாரு. மோசே அடுத்தது வந்து
சகரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு பிறந்த யோவான், இப்படி பல பேரை வந்து ஆண்டவர் வந்து நம்மள பிறக்கும் முன்னே வந்து நம்மள வந்து தெரிந்தெடுத்துக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும், அதாவது ஒவ்வொருவரும் வந்து நம்ம எல்லாரும் விசேஷித்தமானவர்கள். இப்ப இந்த மோசே வந்து எப்படி ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அந்த நைல் நதியில வந்து விட்டுட்டாங்க. ஆற்றில விடப்பட்ட குழந்தை. ஆனா பார்வோனுடைய மகளால் வளர்க்கப்பட்டார். அப்பதான் அதனுடைய விளைவுதான் என்ன? எகிப்துக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு சின்ன ஒரு ஆரம்பமா இருந்தா, அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் அந்த சிறிய ஆரம்பங்களே வச்சு ஆண்டவர் பெரிய முடிவுகளை கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சாமுவேல் கூட ஆலயத்துல வந்து ஒரு பணிவிடை செய்து கொண்டிருந்த சின்ன பையன், அன்னாளுக்கு பிறந்த பையன்றது தெரியும். தேவன் அந்த பையனை பேர் சொல்லி அழைத்தார். அந்த தீர்க்கதரிசிகளுடைய வரிசையிலே வந்து தொடக்கமானவரா இருந்ததை நம்ம பாக்குறோம். அவர் வந்து ஒரு பெரிய ஆவி, அதாவது அந்த தேசம் வந்து ஒரு ஆவிக்குரிய இருள்ல இருந்த போது மலடியா இருந்த அன்னாளுக்கு இந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அவன் சிறுவனா இருக்கும்போது, அப்போ அந்த ஏலியின் முன்னிலையில கர்த்தருக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ ஏலி வந்து அனுபவம் உள்ள ஒரு ஆசாரி, அதாவது அந்த அனுபவமிக்க பெரியவர்களால் கூட தேவ சத்தத்தை கேட்க முடியாத போது சிறுவனான சாமுவேலை தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். அப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, தலைமைத்துவம் அப்படின்றது வந்து வயசை பொறுத்து இல்லவே இல்லை, அவருடைய அழைப்பை பொறுத்தது. இந்த சின்ன சாமுவேலை அந்த ஏலிக்கு முன்னாடி ஆண்டவர் பயன்படுத்த முடியும் அப்படின்றத இதுல பார்க்கலாம். தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவன், சாமுவேலாவது அபிஷேகம் பண்ணப்பட்டார், இது நம்ம தெரியும். இவரு இஸ்ரவேலின் சிறந்த ராஜாவாக மாறினத 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அந்த இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு புதிய ராஜா வந்து தேவைப்பட்ட போது சாமுவேல் வந்து ஈசாயின் மூத்த மகன்கள், அதாவது அந்த பலசாலிகள் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இந்த ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த அந்த கடைசி மகனை தேவன் தேர்ந்தெடுத்தார். அப்போ ஒரு அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு சின்ன பையன், ஆனா தேவ கரம் அந்த தாவீதோட இருந்தபடினால, அதாவது நம்ம பாக்குறோம், தேவன் வந்து மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறோம், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க தாவீத அபிஷேகம் பண்றத நம்ம பார்க்கலாம். அப்போ உலகம் வந்து யார தள்ளுதோ அவர்களை கொண்டே, அப்ப தேவன் வந்து கோலியாத் போன்ற அந்த தடைகளை எல்லாம் தகர்க்க முடியும் அப்படின்றத இந்த தாவீது மூலமா கூட நம்ம ஒரு சின்ன ஆரம்பம் எப்படி பெரிய முடிவை கொண்டு வருதுன்றதுக்காக இதை எழுதியிருக்கு. ஈவன் கிதியோன் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மீதியானியரின் கொடுமையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்கிறதுக்காக இந்த தேவன் வந்து இந்த கிதியோனை அழைக்கிறாரு. ஆனா கிதியோன் என்ன சொன்னா, என் குடும்பம் மனாசேயில மிகவும் எளியது, நான் என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சின்னவன். அப்போ அப்ப அவன் வந்து பயந்து போய் அந்த 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 போதத்துல வந்து கோதுமை போரடிச்சிட்டு இருந்தவன். ஆனா தேவ கரம், அந்த தூதன் வந்து அவனை நோக்கி என்ன சொல்றாங்க, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சின்ன ஆரம்பம் தான், நம்முடைய பலவீனம் வந்து தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து. இது வந்து லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். முன்னணையில் கிடத்தப்பட்ட ஒரு குழந்தை, ஆனா அவர்தான் வந்து இந்த உலகத்தையே ரட்சிக்கிற ராஜாவாக, நமக்கு மத்தியஸ்தராக, அவருடைய வெளியேறி பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்கும்படியாக பிதாவாக்கிய தேவனுடைய சாட்சியாக இந்த உலகத்துக்கு வந்ததை நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த வானத்து தூதர்கள் தேவ கரம் அப்படின்னும் போது அந்த வானத்து தூதர்கள் வந்து அவருடைய பிறப்பை அறிவிச்சாங்க. ஒரு நட்சத்திரம் அவரை வழி நடத்துச்சு. ஆனா தேவன் அனுப்பும் தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெரியவங்க தான். ரொம்ப தாழ்மையான ஒரு ஆரம்பமா இருந்தாலும் அது பெரிய ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருவார். அப்ப தாழ்மை நமக்கு முக்கியம். வயது ஒரு காரியம் இல்ல, அனுபவம் இல்ல. இப்ப சாமுவேலுக்கு அனுபவம் எல்லாம் கிடையாது, ஆண்டவருடைய அழைப்பு வழி நடத்திட்டே போனாங்க. 22வது வசனத்துல பார்க்கும்போது, மோசே எகிப்தருடைய சகல
சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யிலும் வல்லவனானான் அப்படின்றத பாக்குறோம். அதாவது அந்த எகிப்துல வந்து நிறைய கலைகள், அதாவது கட்டிடக்கலை, அந்த கெய்ரோல உள்ள பிரமிட்ஸ மோசே வந்து அதுல எல்லாம் பழக்கி வைக்கப்பட்டாரு. அதாவது கிமு 1800லயே வந்து அவருக்கு வந்து அந்த கட்டிட கலையில் உள்ள அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது என்ன நோக்கம்? பிற்காலத்துல அந்த பயிற்சியை வச்சு ஆண்டவர் அழகா ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையே கட்டுறதுக்கு ஆண்டவர் மோசையை யூஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ யாரையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். பிறப்பில இருந்தே ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பார்வோன் அரண்மனையில கிடந்த அந்த பயிற்சி, அதுவும் இல்லாம அதேதான் பாக்குறோம். பவுலும் எப்படின்னா கமாலியலின் பாதத்துல இருந்து படிக்கிறத பார்க்கலாம். இங்க மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டுல உள்ள எல்லா காரியங்களையும் படிச்சது. அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, பவுல் எழுதுறதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா, அந்த பழைய ஏற்பாட்டுல எப்படி ஊறி போயிருந்தாரு அப்படின்றத வந்து அழகா காமிக்குது. அப்போ தேவனுடைய திட்டத்தை வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து பவுல் எடுத்து அழகா பல அதிகாரங்கள்ல, நிருபங்கள்ல எழுதுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த மோசே அதாவது தன்னுடைய சுய சித்தம் இல்ல, சுய பெருமை இல்ல, இந்த 40 வருஷம் எகிப்துல எவ்வளவோ படிச்சிருந்தாலும் சொல்லியிருக்கலாம், எனக்கு 1000 ஆத்துமாக்களை எனக்கு ஈஸியா சேர்க்க முடியும், ஒரு 10,000 சபைகளை நான் கட்ட முடியும், ஏன்னா நான் வந்து பார்வோனுடைய அரண்மனையில நான் வந்து எல்லாமே நான் கற்று தேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பெருமை இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா அந்த பெருமையை நொறுக்கும்படியாக ஒரு 40 வருஷம் ஒரு வனாந்திர பயணம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எங்க மாமனார் கையில அங்க வந்து எல்லாம் அந்த 40 வருஷம் முடிச்ச பிறகு என்னால ஒண்ணும் முடியாது, நான் ஒரு திக்குவாயன், அதாவது நான் ஒண்ணும் இல்லைன்ற ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் ஆண்டவர் ஒருவரை எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்றத இதுல வந்து ரொம்ப அழகா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, மோசே வந்து இதுல பார்க்கலாம், எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஞானம் வாய்ந்தவங்க. அப்ப எகிப்தியருடைய ஞானத்தை வந்து நம்ம குறைச்சு பார்க்கவே முடியாது. அநேக காரியங்கள் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. கணக்குல, ரசாயனத்துல, பொறியியல்ல, கட்டிடக்கலை, வான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா அவங்க வந்து வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதுவும் இல்லாம பிரமிடுகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பல வருஷங்கள், அதாவது நீண்ட காலம் வந்து ஒரு மரித்த சரீரத்தை எப்படி வந்து பக்குவப்படுத்தணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து நல்லா அறிந்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இவங்களுடைய இன்னும் ஞானத்தை பார்க்கணும்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரத்தையே அவங்க கணக்கு போட்டு வச்சிருந்தாங்களாம். அவ்வளவு வளர்ச்சி அடைந்தவர்கள். அவங்க வந்து ஒரு அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லா வாய்ப்புகளையும் மோசைகிட்ட இருந்துச்சு. ஆனா இவ்வளோ பெரிய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசே வந்து தயாராக இல்லை. அதாவது இவ்வளவு இந்த அந்த பார்வனுடைய அரண்மனையில இருந்து சகல கலைகளையும் படிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள அது போதாது. நம்ம ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய அபிஷேகம் வேணும் அப்படின்றத ரொம்ப அழகா மோசேயினுடைய காரியத்துல இருந்து பார்க்கலாம். இந்த உலக பிரகாரமான தகுதி எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் நிர்வாக திறன் இருந்தாலும், ஆண்டவர் யார எப்படி எங்க பயன்படுத்தணுமோ நிச்சயமா பயன்படுத்திடுவாங்க. இவங்கதான் இதை நடத்தணும், இவங்கதான் முடியும் அப்படின்றது நம்மளுடைய மனுஷிகமான காரியங்கள் அப்படின்றத ரொம்ப அழகா ஒவ்வொன்றிலையும் நம்ம பார்க்கலாம். அப்போ எகிப்தின் ஞானத்தை பத்தி அரசாட்சி செய்யும் அதிகாரம் பெற்றிருந்தாரு இந்த மோசே. ஆனா வனாந்தரத்துல என்ன பயிற்சி கிடைச்சிச்சு? ஆடுகளை மேய்க்கிற ஒரு தாழ்மை அங்க வந்து கத்துக்கிட்டாங்க. மனுஷ ஞானத்துல வந்து பார்வனுடைய அரண்மனையில வல்லவரா இருந்தாரு. ஆனா அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் ஞானம் பெற்றார். இங்க எகிப்தின் படைகளை வழிநடத்தும் திறன், அதாவது நிறைய அந்த பார்வனுடைய அரண்மனையில வந்து அங்க உள்ள அந்த போருக்கு போகிற படைகளை எல்லாம் வந்து வழி நடத்துறதுக்கு இவருக்கு வந்து ஒரு அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தும் பொறுமை இல்லவே இல்லை.
அப்போ இல்ல. ஆனா ஒரு பழக்குவிக்கும் போது அவருக்கு வந்தத நம்ம பார்க்கலாம். அதுதான் யாத்ராகமம் 4:10 சொல்லும்போது சொல்றாரு, பேச்சிலும் செய்யிலும் வல்லவனா இருந்த இந்த மோசே சொல்றாங்க, எனக்கு நான் ஒரு திக்குவாயன். என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். எனக்குன்னு இந்த ஜனங்கள வழி நடத்துறதுக்கு எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஆரோன வேணும் அப்படின்ற மாதிரி அங்க அந்த அந்த காரியங்கள் எல்லாம் விளக்குறத நம்ம பார்க்கலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தலைவரா இன்னும் அடையாளம் பார்க்கவே இல்ல. ஐ மீன் இவர்தான் லீடர் அப்படின்னு நினைக்கவே இல்ல. ஒரு தேவன் ஒரு தலைவனை வல்லமையா மாற்றினாலும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரை நம்ம காத்திருக்கணும். அடுத்தது ஜனங்களால் மோசே புறக்கணிக்கப்படுதல் அப்படின்றது பார்க்கலாம். இது 23, 24, 25 அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். அவன் துன்பப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் வெட்டி அவன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, இவனும் அவங்களோட ஒருத்தர்ன்றது தெரியாது. அப்போ தன்னுடைய என்ன சொல்றது திறனை வச்சுட்டு அந்த மாதிரி காமிக்கிறார். ஆனா தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைச்சான். அவர்களோ அதை அறியவில்லை. என்ன சொல்ல வராங்க இங்க? 40 வயது தொடங்கின போது அந்த அந்த இஸ்ரவேலர்களை தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் சந்தித்து பார்க்கும்படி அவங்களுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் உண்டாச்சு. அப்ப தேவன் தன்னை வச்சு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக்குவார் என்று அவனுடைய சகோதரர்கள் நினைச்சாங்க. ஆனா அவனுக்கு அது தெரியாது. மோசையோட எண்ணம் என்ன? தன்னுடைய அரண்மனை வாழ்வை திறந்து தன் ஜனங்களை ரட்சிக்க வந்தார். ஆனால் ஜனங்கள் மோசையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அங்க அந்த அடுத்த நாளும் ஒரு சண்டை நடந்துச்சு. 7ஆம் அதிகாரம் 26 28 பார்க்கும்போது சண்டை போடும்போது அவங்கள விளக்கும் போது இவர் ஒரு எகிப்தியனை கொன்றதை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அப்படி அவங்க காமிச்ச உடனே அடுத்த வசனத்துல பார்க்கலாம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்க 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் நியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்றுவிட மனதா இருக்கிறாயோ என்றான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ நம்மள பாத்துட்டாங்க, அவனை கொன்னதை இவங்க எல்லாம் பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிடுறாரு. எங்க ஓடுறாங்க? மீதியான் தேசத்துக்கு. அப்பதான் மாமனார் கையில அவர் ஃபுல் ட்ரைனிங் அல்ல ஒரு 40 இயர்ஸ் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த யூத தலைவர்களை பார்த்து மறைமுகமா இததான் சொல்றாரு. அன்னைக்கு உங்க முன்னோர்கள் எங்களை ரட்சிக்க வந்த மோசையை பார்த்து உன்னை எங்களுக்கு அதிகாரியா நியமித்தவன் யார் என்று கேட்டு விரட்டினார்கள். அதனால நீங்களும் என்னைய விரட்டுறதுல ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. இது நான் ஆல்ரெடி எங்களுடைய முன்னோர்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே போலதான் உங்களை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க கேட்டீங்கல்ல, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டு அந்த மத்தேயு 21, 23 பாக்குறோம். அவரையுமே நீங்க சிலுவையில அறைந்து தள்ளினீங்க. இது ஒரு புதுமையான காரியம் இல்ல, எப்பயுமே எதிர்க்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்றது அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 29, 30, 31 பார்க்கும்போது இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்துல ஒரு பரதேசியா அங்க போய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க 2 குமாரர்கள் அங்க பிறந்தாங்க அவருக்கு. அந்த 40 வருஷம் கடந்த பின்பு அப்பதான் சீனாய் மலையில வனாந்தரத்துல கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி ஜுவாலையிலே அவருக்கு தரிசனமாகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மோசையுடைய வனாந்திரம் ஜனங்கள் புறக்கணித்தாலும் மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தாங்க. அந்த வனாந்தரத்துல அவர் தாழ்த்தப்பட்டாரு. அங்க பார்வோன் அரண்மனையில ஒரு அவ்வளவு சகல கலைகளும் கற்றவர் விட்டிருந்தா, அதாவது அப்போ ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ற காரியங்கள் நம்ம பாக்குறோம்.
அந்த பார்வோனுக்கு அடுத்த வாரிசு ராமசேஸ், அடுத்த ராமசேஸ் வேற ஆண் யாரும் இல்லாத இதுல நிச்சயமா மோசே வந்து ராஜாவாக கூட மாறி இருக்கலாம். ஆனாலும் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தன்னுடைய ஜனங்களுக்குள்ள போவேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்தது வந்ததை நம்ம பார்க்கலாம். அப்பதான் வந்து ஆண்டவர் வந்து அந்த முள்செடியில தரிசனமாக பார்க்கலாம். 29, 30, 31 வாசிக்கிறேன். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி, இதுல இந்த காரியத்தை நான் நிறைய விளக்கம் சொல்லலாம். கர்த்தருடைய தூதனானவர், தூதனானவன் இல்ல, தூதனானவர். இத நீங்க பழைய ஏற்பாட்டுல பல காரியங்கள் எக்ஸ்பிளனேஷன் எழுதி வச்சிருக்கேன். இப்ப டைம் இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் டைம் இருக்கும்போது அதை பத்தி பார்க்கலாம். பல இடங்கள்ல கிதியோன் கிட்ட தூதன் வெளிப்படுறதையும் பார்க்கலாம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் வந்து தூதன் வந்து அவங்களுடைய பலிகளையும் காலில் விழுந்து வழிபடுறதையும் வந்து அவர் ஏத்துக்கல. மீதி எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தூதன் அவர் அவர் அவர்ன்னு இருக்கும், தூதனானவர். அப்ப கிதியோன் பார்க்கலாம், ஆபிரகாம ஒரு தூதனானவர் வந்து பேசுறத பார்க்கலாம். இப்படி அந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எனிவே, கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரியில அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ இங்க வந்து தூதனானவர், சரியா, அவர் வந்து அங்க வந்து மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துறத பார்க்கலாம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவங்களுடைய முறுமுறுப்புல அவங்க போய் முறையிடுறதுல இல்ல, பெருமூச்சு. அப்ப நம்ம எப்பயுமே அவருடைய சமூகத்துல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் போது அவர் நிச்சயமா பதிலளிக்க வல்லவரா இருக்கார். அப்ப பெருமூச்சை கேட்டு கூட விடுவிக்க வல்லவர் அப்படின்றத பார்க்கலாம். அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன், ஆகியால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்போ இயேசு, அதாவது இதை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்றது, சேவானுடைய சூழ்நிலை எப்படின்னா, யூதர்கள் வந்து இயேசுவை கொலை செஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பி அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்து உலகெங்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க தம் அப்போஸ்தலர்களை அனுப்பியிருக்கிறார். மனுஷன் தள்ளுனாலும் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அந்த தள்ளப்பட்ட மோசே தான் தலைவனாகிறத பார்க்கலாம். இந்த 7:35, 36 வந்து எங்களை அதிகாரியாகவும் நியாயாதிபதிகளாகவும் நியமித்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் தள்ளின இந்த மோசேயே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாவே அதிகாரியாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவன் எகிப்து தேசத்திலும் அது இல்லாம செங்கடலிலும் வனாந்தரத்திலும் 40 வருஷ காலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை புறப்பட பண்ணினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் திருப்புமுனை என்னன்னா, எந்த மோசையை ஜனங்கள் வேண்டான்னு சொன்னாங்களோ, தள்ளி விட்டாங்களோ, அந்த மோசே தான் இப்போ அந்த ஜனங்களுக்கு பெரிய அதிகாரியாகவும் மீட்பனாகவும், அதாவது ரூல் அண்ட் டெலிவரர், அவர்களை திருப்பி அனுப்பினார். அப்ப அவன் மூலமா தான் வந்து ரட்சிப்பு உண்டாச்சுன்றத பார்க்கலாம். அதாவது முன்னோர்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணல, ஆனா இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வசனங்கள் மூலமா வெளிப்படுத்துறத பார்க்கலாம். அந்த தள்ளப்பட்ட மோசே வந்து தலைவனாகிறத நம்ம பார்க்கலாம். எந்த இயேசுவ நஸ்ரேயன் என்று சொல்லி குற்றமற்றவர் என்று தெரிந்து ரோமர்களிடம் வந்து ஒப்பு கொடுத்து தள்ளி விட்டார்களோ அவரைத்தான் தேவன் மரித்தோர்ல இருந்து எழுப்பினார். வானத்திற்கும் பூமிக்கும் தேவாதி தேவனாகவும் ரட்சகராகவும் உயர்த்தி இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். மோசே எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டாரோ அதை விட பெரிய விடுதலையை வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வந்தார். ஆனா நீங்க உங்க முன்னோர்களை நீங்க செஞ்சது போலவே ஒரு கடின இருதயம் உள்ளவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள முன்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் வந்து கடிந்து கொள்றாரு. இந்த 36 வசனம் வரைக்கும் பேசி முடிக்கும் போது அந்த யூத தலைவர்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஸ்தேவான் ஏதோ பழைய கதை சொல்லல, தங்களைத்தான் வாக்குத்தத்தங்களை எதிர்க்கும் துரோகிகள்னு சுட்டி காமிக்கிறாரு அப்படின்றது புரிஞ்சு அவங்க இருதயத்துல குத்தப்பட்டாங்கன்றதெல்லாம் இனி அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்தேவான் வந்து அந்த சனகரி சங்கத்துல அந்த சங்கத்தின் முகத்திற்கு நேராக வைக்கும் குற்றச்சாட்டை தான் அது வந்து வச்சதுல இதுதான் வந்து உச்சக்கட்ட காரியன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு சங்கீதம் 118:22 படிக்கிறது. அப்போஸ்தலர் 4:11 இதுல எல்லாம் இருக்கிறது தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறத நம்ம பார்க்கலாம். இனி வந்து அடுத்த வாரம் இதை வந்து தொடர்ந்து இந்த 7ஆம் அதிகாரத்தை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே மோசையை குறித்து படிக்க கிருபை கொடுத்தீங்க கர்த்தாவே. அப்பா, நீ கர்த்தாவே யாரையும் எங்கேயும் கர்த்தாவே அப்பா நீ பக்குவப்படுத்தி பயன்படுத்தி கர்த்தாவே அப்பா நீ பெரியவனாக்க முடியும் அப்பா என்பதை நாங்கள் கர்த்தாவே இதுல கற்றுக்கொண்டோம். அப்பா உனக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறிய ஆரம்பமா இருந்தாலும் கர்த்தாவே யாரை கொண்டு ஒரு பெரிய முடிவை கொண்டு வர நீர் வல்லவர் என்பதை கர்த்தாவே நாங்கள் இந்த நாள்ல கத்துக்கொண்டோம் கர்த்தாவே. உனக்கு ஸ்தோத்திரம். அனுபவமோ வயசோ கர்த்தாவே இதுக்கு ஒரு கர்த்தாவே தடை இல்லப்பா கர்த்தாவே. நீர் கர்த்தாவே அப்பா உனக்கு ஸ்தோத்திரம். யார அழைக்கிறீங்களோ, யார முன் குறிக்கிறீங்களோ கர்த்தாவே அவர்களை எடுத்து பயன்படுத்த உங்களால் முடியும் என்பதை நாங்க இந்த நாள்ல கத்துக்கொண்டோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.